இங்கே கான்ட்ராக்ட் எடுத்தாங்க. ஒரு நாளைக்கு அவங்களுக்கு சம்பளம் 650 ரூபாய். ஆனால் கையில் கிடைக்கிறது 575 ரூபாய் தான். இந்த 3 வருடமாக 2000 தொழிலாளர்கள் ஒரு நாளைக்கு அவங்க வேலைக்கு வந்தாங்கன்னா அவங்களுக்கு தரப்படாத சம்பளம் 575 ரூபாய்க்கும் 650 ரூபாய்க்கும் வித்தியாசம். 75 ரூபா ஒரு தொழிலாளிக்கு. 2000 தொழிலாளிங்கன்னா ஒரு நாளைக்கு 1.5 லட்சம் ரூபாய், ஒரு மாதத்துக்கு 45 லட்சம் ரூபாய். அப்படின்னா இந்த 3 வருடத்திற்கு எத்தனை கோடி ரூபாய் கொள்ளையடிச்சிருக்காங்கிறத இந்த அரசாங்கம் கணக்கிட்டு அவங்களிடமிருந்து பறிமுதல் செய்யணும்னு சொல்லி நாங்கள் மாநகராட்சி ஆணையரிடம் இந்த மாதம் 9ஆம் தேதி சிஐடி தொழிற்சங்கம் செங்கோடி தொழிலாளர் சங்கம் சார்பாக நாங்கள் புகார் கடிதம் கொடுத்தோம். இந்த நெருக்கடியில் 5 வருடம் பணிபுரிந்த தொழிலாளர்களை பட்டியல் எடுத்து பணிநிரந்தரம் படுத்துருவாங்கன்னு சொல்லி நம்பிக்கையோடு இருக்கும் பொழுது இன்னைக்கு தாவேக அரசாங்கம் மாண்புமிகு முதலமைச்சர் அவரிடம்தான் உள்ளாட்சித்துறை இருக்கு. அவர் தான் இப்போ பொறுப்பு. அந்த உள்ளாட்சித்துறையிலிருந்து ஒரு நல்ல நடவடிக்கை வரும்னு கடைநிலை ஊழியர்கள் இருப்பதிலே கடைநிலை ஊழியர்கள் தன்னுடைய சம்பளம் பறிபோகுது, தன்னுடைய வேலை பறிபோகுது. அந்த நெருக்கடியில் இருக்கிற அந்த தொழிலாளர்கள் இந்த ஆட்சியில் ஏதாவது பணிநிரந்தரம் படுத்துவாங்கன்னு நம்பிக்கையில் இருந்தவங்க அவங்களை நீங்கள் ஏமாற்றிருக்கீங்க. டெண்டர் விடுவதுங்கிறது தமிழக அரசு மக்கள் வரிப்பணத்தை எடுத்து இன்னொரு முதலாளிக்கு கொடுத்து அதை தொழிலாளிகளுக்கு கொடுக்கிற அந்த திட்டம் ஏன்னு கேட்கணும். நேரடியாக அரசு கஜானாலிருந்து